கண்காணிப்பை விரும்ப வேண்டும். என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு விரும்புகிறீங்களாங்க? இன்றைக்கி நிறைய பேருக்கு அதுதாங்க இருக்குது. ஆமாம் தானே? எத்தனை பேர் சொல்கிறீங்க? என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. யார் அவன் என்ன கேள்வி கேட்குறது? ஒருத்தர் சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாரு, நான் யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா அவர் கண்காணிக்கக்கூடாது. தான் தோண்டி தானே நம்ம செஞ்சு இருக்கிறது என்ன பண்ணுறாரு, கெட்ட குமாரன் போல அழிச்சிட்டு பண்ணி தவிட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிற சூழ்நிலை வந்துடும். என்ன ஆகிடும்? தன்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற இடம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் எனக்கு ஒரு கண்காணி என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டுங்க. என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற இடத்துல தயவு செய்து இருந்துடாதீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்களே தடையாக இருக்கிறீங்க. இந்த காலை வேளையில் கண்காணிப்பை விரும்ப வேண்டியது அவசியம். கண்காணிப்பை விரும்பணும். பாருங்கள், சங்கீதம் 139 சங்கீதத்தின் 23 வசனம் இப்படியா சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 139 சங்கீதம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். முதலாவது தேவன் என்னை கண்காணிக்க நான் விரும்ப வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. தேவன் என்னை கண்காணிக்கணும். இல்லைன்னா எங்கே போயிடுவோம்? பள்ளத்தில் விழுந்துருவோம். எந்த பள்ளம்? பாவத்தின் பள்ளத்திலே விழுந்துருவோம். நஷ்டம் என்கிற பள்ளத்தில் விழுந்துருவோம். நெருக்கம் என்கிற பள்ளத்தில் எங்கன்னா ஒரு மண்ணுக்குள்ளே புதைந்து இருப்போம். இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் தேவனுடைய கண்காணிப்பை விரும்புகிறவர்களாக இருக்கணும். அழகா சொல்கிறார் தாவீதின் சங்கீதமாது. தாவீது அழகா சொல்கிறார், ஆண்டவரே என்னை சோதித்து என்ன பண்ண, என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை கண்காணிங்க ஆண்டவரே. என்னிடத்தில் என்ன குறை இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க ஆண்டவரே. நான் என்ன செய்யாமட்டேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஒருவேளை எதையாகிலும் நீங்கள் விரும்பாமல் போயிருந்தால் இந்த காலை வேளையில் தேவனுடைய கண்காணிப்பை விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்க. யாருன்னா சொல்ல முடியுமா, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. ஐயா, நீ ஆராய்ந்து பார்த்தாலே தெரியும் அது கூவம்னு. ஆனால் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் அது எங்கே இருக்கிறது? பாவத்தில் இருக்கிறது. கொடுக்கப்பட்ட காணிக்கையை சரியாமல் கையாளாமல் போனாலும் அது பாவத்தில் சேருகிறது. எனக்கே எப்படி இருக்குமானா, நம்மளாம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாமே நம்ம இருதயத்தை கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வச்சு யோசித்து பார்த்தா, அட பாவி, இப்படியாப்பட்ட பாவியாக இருக்கிற இடம்னு தோணும்போது ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருன்னு சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? சொல்லுவோமா? ஆனால் தாவீது எப்படி சொல்கிறாருன்னே தெரிலங்க. என்ன சொல்கிறாரு? என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து என்ன பண்ணோம், என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும்ன்ற ஒரு உரிமையை தேவனுக்கு இங்கே என்ன பண்ணுறாரு? அருமையான தாவீது. அதனால தாங்க தேவனுக்கு தாவீது பிரியமானவனாக இருந்தார். இருதயம் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் என்னை கண்காணிக்க வேண்டும் என்கிற விருப்பம் எனக்கு வேண்டும். ஆமேன், ஆமேன். எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். யாருக்கு தெரியுமா அடங்கணும்னு சொல்கிறாரு? பாஸ்டருக்கு அடங்கணும்னு சொல்கிறார். ஏய் பொய் சொல்லாத, நீ தானே என்ன நான் அடங்கலன்னு நீ தானே சொல்கிற நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணி விழித்திருக்கிறபடினால் சந்தோஷத்தோடு அவர்கள் நடத்த அவர்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்று நான் சொல்லலை, இந்த பரிசுத்த வேதத்தின் ஆக்கியோன் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்குமானால் தயவு செய்து என்ன பண்ணுங்க, ரப்பர் வச்சு அழிச்சு தூக்கி போட்டுங்க. என்னை யாராகிலும் கண்காணிக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் என்ன பண்ணுவேன், நல்லா இருப்பேன். தீமைத்தையில் அப்படி தானே சொல்லப்படுகிறது. அப்போ தான் நான் நல்லா இருப்பேன். அப்போ தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் வாலிப பிள்ளைகளை நல்ல இடத்துக்கு வைக்கிறது இல்லை. வாலிப பிள்ளைகளே, தயவு செய்து நான் கீழ்ப்படியில் உண்மையாகவே கடந்த நாளில் இப்போ கீழ்ப்படியை நினைக்கிறேன். இப்போ எனக்கு மேலிடம் இல்லை, அதனால் நானே எனக்கு ஒரு மேலிடத்தை உண்டாக்கணும். உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க.
நீதிமொழிகள் 29:15 வாசிச்சிங்கன்னா, தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட மகன் தன் தாய்க்கு, வாசிங்க நீதிமொழிகள் 29:15, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இஷ்டத்துக்கு விட்டுட்டிங்கன்னா உன் பையன் அங்கே நின்று என்ன பண்ணிட்டுருக்கான் தெரியுமா? கேட்குறாங்களா? நம்மளே இல்லைங்க, வெளியில் யாருன்னா கேட்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? உன் பையன் அந்த தெருமுனையில் ஏதோ பண்ணுறான்டி, போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுக்கான் தெரியுமா? உன் பையன் பஸ்ஸில் ஏறி இது பண்ணுறான் தெரியுமா? உனக்கு காதுக்கு வரும்போது நம்ம ஐயோ இந்த பையனை பெற்றதுக்காக நான் வெக்கப்படுறேன். அவன் இஷ்டத்துக்கு விட்ட உடனே என்ன பண்ணிட்டாரு? அவர் தருதலையாக போயிட்டார். கடிந்து கொள்ளுதல் இருக்கும்போது என்ன பண்ணுதான்? அது நமக்கு ஆசீர்வாதமாய் ஞானத்தை கொடுக்கிறது. அதனால் எனக்கு மேலே கண்காணி இருக்கணும்னு விரும்புங்க. கண்காணி, உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்கன்னா அம்மா என்னை கண்காணிக்கணும்னு விரும்புங்க. கேட்குறாங்களா, டேய் படிச்சியாடா, சாப்பிட்டியாடா? நமக்கு கண்காணி ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவ்வளோ சீக்கிரமாக வேதனையான சூழ்நிலைக்குள்ளே போயிட மாட்டோங்க. அதனால் உங்களை கண்காணிக்கும்படி யாரையாகிலும் ஒன்றை நியமிங்க. எங்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு மென்டர் உங்களுக்கு என்ன பண்ணணும்? வேணும். நீ பெரிய பாஸ்டராக இருக்கலாம், உனக்கு மேலே ஒரு பாஸ்டர் உன்னை கேள்வி கேட்குற இடத்துல வை, ரிப்போர்ட் பண்ணுற இடத்துல நீ இரு. எங்கள் பாஸ்டர், கலை பாஸ்டர் சொல்லுவார், கெனடி நான் உன்னை ஃப்ரீயாக விட்டுட்டேன்னு போயிட்டீன்னா என்ன பண்ணுவேன்? நீ உனக்கு இஷ்டம் போல் இருப்ப, எனக்கு நீ கணக்கு கொடுக்கணும் அப்படின்னார். நாங்கள் இன்ன வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம். நாங்கள் என்ன ஊழியம் செய்கிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் என்பதை ரிப்போர்ட் கொடுக்குறோம். கண்காணி இல்லைன்னா தான் இஷ்டத்துக்கு என்ன செய்வோம்? அலைகிறவனாய், வெட்கத்தை உண்டு பண்ணுகிறவனாய், இவனை படைத்தேன் என்கிற மன சஞ்சலத்தை தேவனுக்கு உண்டு பண்ணுகிறவராய் நாம் இருப்போமே. கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வாழ்க்கையை விரும்புகிறான். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா கண்காணியை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? விரும்புங்க.